அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலத்தில் இருக்கிற ஆனமலை டொயோட்டாஸ் தான் வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் சைஸ் எஸ்யூவியில் இருக்கிற ஒரு 5 சீட்டர் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டொயோட்டாவினுடைய அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் தான் அது. செப்டம்பர் 2022 இந்த காரை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இந்த டொயோட்டாவினுடைய அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் சுசுகி டொயோட்டா கொலாபரேஷனில் வந்து இருக்கிற சி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஹை ரைடர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து இந்தியாவிலேயே ஒரு அஃபோர்டபுள் ஹைப்ரிட் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹைப்ரிட் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடையாது. ரொம்ப முக்கியமாக வந்து அஃபோர்டபுளாக நம்மளுக்கு வந்து ஹைப்ரிட் கார்ஸ் இருக்காது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஹை ரைடர் வந்து ஒரு அஃபோர்டபுளான ஹைப்ரிட் கார்னு சொல்லலாம். இது விட்டால் நம்மளுக்கு மாருதி சுசுகினுடைய கிராண்ட் விட்டாரா இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டொயோட்டாவினுடைய இனோவா ஹை கிராஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொயோட்டாவினுடைய கேமரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்டில் போயிடும். பட் வந்து நம்மளுக்கு இது ஒரு அஃபோர்டபுள் ஹைப்ரிட் காராக மார்க்கெட்டில் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம டொயோட்டாவினுடைய ஹை ரைடர் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டொயோட்டாவினுடைய ஹை ரைடர் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 2 மாடல் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து நியோ டிரைவ் அண்ட் இன்னொன்று வந்து ஹைப்ரிட். ஸோ நியோ டிரைவ் நம்ம போகிறப்ப நம்மளுக்கு சுசுகி கொலாபரேஷனில் வந்து K15 என்ஜின் ஆப்ஷன் இருக்கும். அதே நம்ம வந்து ஹைப்ரிட் வேரியன்ட் வரப்போ நம்மளுக்கு டொயோட்டாவில் பில்ட் பண்ண TNGA என்ஜின் ப்ளஸ் EVயோட கிடைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நியோ வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ESGV அப்படின்னு சொல்லி 4 வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த 4 வேரியன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில வேரியன்ட்ஸ்லாம் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கிடைக்கும், ஆட்டோ டிரான்ஸ்மிஷனும் கிடைக்கும். அதே போல் ஒரு சில வேரியண்ட்டில் AWD அதாவது ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் கிடைக்குது, CNG ஆப்ஷனும் கிடைக்குது. இது எந்தெந்த வேரியண்ட்டுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஹைப்ரிட் வேரியன்ட் நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வேரியன்ட். இந்த ஹைப்ரிட் வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா SGV அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ட் தான் இருக்குது. எஸ்ங்கிறது பேஸ் வேரியன்ட் அண்ட் V வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டாக வரும். நம்ம கூட இருக்கிற இந்த ஹைப்ரிட்டில் இருக்கிற V வேரியண்ட்டை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். அண்ட் தென் இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியோ டிரைவ் காரும் பக்கத்துலேயே இருக்குது. இந்த நியோ டிரைவுக்கும் இந்த ஹைப்ரிடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த காரினுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம வந்து ஒரு வாக் அரவுண்டாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டொயோட்டாவினுடைய பேட்ச் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இந்த கிரில் பாருங்கள், நார்மலாக இருக்கக்கூடிய கிரில் மாதிரி இல்லாமல் பிளைனாக வந்து இந்த கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்ல வந்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு குரோம் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குரோம் பார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்டு வரைக்குமே கண்டினியூ ஆகி போகுது. அண்டு இந்த கிரில்லில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பியானோ ஃபினிஷ் மாதிரி நல்லா பிளைனாக இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் பேட்டர்ன் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஒரு கிளிப்பில் காமிக்கிறேன். அண்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டில் DRL வந்து தந்திருக்காங்க. 2 DRL இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் DRL வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது இங்கேருந்து வரக்கூடிய அந்த குரோம் தான். இந்த DRL உங்களுக்கு வந்து இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகும். அண்டு கீழே வந்தோன்னா நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து நல்ல லோயர் பொசிஷனில் தந்திருக்காங்க. இந்த ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹவுசிங் உள்ள பில்ட் பண்ண மாதிரி இருக்குது. அது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குரோம் டீட்டெயிலிங் வந்து தந்திருக்காங்க. ப்ரொஜெக்டரில் நம்மளுக்கு வந்து LED ஹெட்லைட் வந்து தந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த காரில் ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது வராது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட்டே வந்து நல்ல லோவர் பொசிஷனில் தந்திருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஃபாக் லைட் அப்படிங்கிறது தேவைப்படாது. கீழே வந்து நம்மளுக்கு கன் மெட்டல் கலரில் பார்த்தீங்கன்னா பம்பர் வந்து நல்லா பெருசாகவே தந்திருக்காங்க. ஸோ இந்த பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேசிவாக இருக்குது. அது போல் நம்ம வந்து இந்த ஏர் டேமை பற்றி பார்க்கலாம். ஏர் டேம் வந்து நம்மளுக்கு ஹனிகூம் பேட்டர்னில் தந்திருக்காங்க. இந்த ஏர் டேம் பார்த்தீங்கன்னா ஹனிகூம் பேட்டர்னையே கொஞ்சம் வந்து கம்ப்ரஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஹனிகூம் பேட்டர்ன் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஒரு கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 360 கேமரா. அண்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு அது பம்பரோட அட்டாச் ஆன மாதிரி வந்திருக்குது. அதே போல் நம்ம வந்து பானட் பார்க்கலாம். பானட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மஸ்குலராக கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக 2 க்ரீஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு மேசிவான லுக் இருக்குது. இப்போ நம்ம சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம காரினுடைய சைடில் நின்றுட்டுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எண்ட்லேருந்து அந்த ரியர் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து ரன் ஆகுது. இந்த காரினுடைய வீலுக்கான ஆர்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து தந்திருக்காங்க. அதே போல் இந்த டயர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். 215/60 R17 டயர் தந்திருக்காங்க. எல்லா வேரியண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வீல் வந்து தந்திருக்காங்க. டியூவல் டோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலாய் வீல்ஸ் வருது. இது டாப் வேரியண்ட் அப்படின்றனால நம்மளுக்கு எல்லா வீல்ஸுக்குமே டிஸ்க் பிரேக் வந்து வந்துடும். அப்போலோ பிராண்டினுடைய டயர் தான் நம்மளுக்கு
கம்பெனிலேயே வந்து தந்திருக்காங்க. அதே போல் இங்கே வந்து நம்மளுக்கு ஹைப்ரிட்னுடைய பேட்ச் தந்திருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியோ வேரியன்ட் இருக்குது, அதே போல் ஹைப்ரிட் வேரியன்ட் இருக்குது. இது ஹைப்ரிட் வேரியன்ட்ன்றனால நம்மளுக்கு ஹைப்ரிட்னுடைய அந்த பேட்ச் வந்து தந்திருக்காங்க. ஓஆர்விஎம் பார்த்துட்ருக்கோம். ஓஆர்விஎம்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் இன்பில்டாக இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 360 டிகிரினுடைய கேமரா வந்திருக்கு. அதே போல் நம்மளுக்கு டோர் பாருங்கள், பாடி கலர்லேயே டோர் ஹேண்டில் தந்திருக்காங்க. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சாரும் அதில் இருக்குது. இதே போல் நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா ரூஃப் ரைல்ஸ் பார்க்கலாம். ரூஃப் ரைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பில்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் கலரில் தான் பில்லர்ஸ் தந்திருக்காங்க. அதே போல் அதில் கூட ஒரு குரோம் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, அதாவது விண்டோஸ்னுடைய லோயர் பொசிஷனில். மேலே வந்து நம்மளுக்கு பெருசாக சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சன்ரூஃப் வந்து உள்ளே போகிறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படியே நம்ம பின்னால் வரலாம். பின்னால் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு பெட்ரோல் ப்ளஸ் இவி இருக்கக்கூடிய மாடல். அதனால் 45 லிட்டர் வந்து நம்மளுக்கு இதில் பெட்ரோல் ஃபில்லப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வாட்டர் கிளாஸ் வந்து ஒன்று பின்னால் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பேக் எண்டு வர பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்பியாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சைட் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பின்னால் போய் ரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரியரில் வந்து நம்மளுக்கு ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாய்லரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹை மவுண்டட் டெயில் லேம்பும் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு வைப்பர் இருக்குது வித் டிஃபாகர் லைன்ஸோட கிடைக்குது. அதே போல் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு குரோமியம் பார் கொடுத்துருக்காங்க. இந்த குரோமியம் பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டொயோட்டாவுடைய லோகோ வந்துடுது. அதே போல் டெயில் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் டெயில் லேம்ப் தந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஷீ ஷேப்பில் இருக்கிறது உங்களால் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நம்மளுக்கு இங்கே இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லைட் அண்டு ரிஃப்ளெக்டர் தந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக நம்மளுக்கு வந்து இது இருக்குது. இது பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம பழைய ஆம்னி காரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிகலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையே வந்து ஒரு மாடர்னைஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர் அண்டு ரிவர்ஸ் லைட் அண்ட் ரிஃப்ளெக்டர் இது வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. அதே போல் வந்து நம்மளுக்கு அர்பன் க்ரூசர்னுடைய ஹை ரைடர் பேட்ச் வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க. அதே போல் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னால் 4 சென்சார் தந்திருக்காங்க. இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் 2வதா இங்கே ஒன்று, 3வது இங்கே ஒன்று அண்டு 4வதா அங்கே ஒன்று தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கன் மெட்டல் ஃபினிஷில் நம்மளுக்கு ஒரு கிட் பிளேட் வந்து பின்னாலேயும் வந்து பெருசாக தந்திருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா மேசிவாக இருக்குது. அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் ஹைப்ரிட்னுடைய பேட்ச் வந்து தந்திருக்காங்க. அண்ட் தென் இது வந்து வி வேரியன்ட் அப்படின்றனால நம்மளுக்கு வி அப்படிங்கிற அந்த வேர்டிங்கும் இந்த இடத்துல தந்திருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்தோன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதே போல் பின்னால் பார்க்க இருக்கக்கூடிய அந்த ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிளாக கொஞ்சம் பல்ஜான மாதிரி எல்லா இடத்துலையும் தந்திருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹைப்ரிட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய பூத் ஸ்பேஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பூத் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பேட்டரி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பின்னால் தான் நம்மளுக்கு வருது. அதாவது இது ஒரு ஹைப்ரிட் வேரியண்ட்னால நம்மளுக்கு இவி சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இவின்றனால நம்மளுக்கு பேட்டரி பேக்கேஜ் இதில் கிடைக்கும். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 178 வோல்ட்டில் வந்து பேட்டரி பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் வருது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த மேலே இருக்கக்கூடிய அதை எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் பேட்டரி பேக்கேஜ் வருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பூத் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0.76 kWh பேட்டரி பேக்கேஜ் இது உள்ள இருக்குது நம்மளுக்கு. ஸோ அப்படியே இந்த இடத்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஜாக்கி, அதுக்கப்புறம் வீலை கழட்டுறதுக்கான அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டெப்னி எங்கே வருது, அதாவது ஸ்பேர் வீல் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஸ்பேர் வீல் வந்து இந்த காருக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 17 இன்ச்லேயே தந்திருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீலை வந்து ரொம்ப ஈஸியாகவே கீழே கொண்டு வந்துட முடியும். இதை வந்து நியோ வேரியன்ட் போகிறப்ப நம்மளுக்கு வெறும் கம்பஷன் என்ஜின் மட்டும் தான் இவி சம்மந்தப்படாதனால நம்மளுக்கு இந்த பூத் ஸ்பேஸ் வந்து 355 லிட்டர்ஸ் கிடைக்கும். அதே நம்மளுக்கு இது வரப்போ 255 லிட்டர்ஸ் தான் நம்மளுக்கு பூத் ஸ்பேஸ் கிடைக்கும். கொஞ்சம் டாலான லக்கேஜ் எல்லாம் நீங்கள் வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த காரில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பானட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பானட் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ இன்சுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் இருக்கக்கூடிய என்ஜின் பார்த்தோன்னா நம்மளுக்கு டொயோட்டாவுடைய டிஎன்ஜிஏ என்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து இந்த என்ஜினுக்கு இருக்குது. அதே போல் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காருன்றனால நம்மளுக்கு என்ஜின் இருக்குது. அதே போல் இவி செக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடில் தனியாக இருக்குது. ஸோ இவி செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சிங்க்ரோனஸ் மோட்டார் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இவியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான மோட்டார்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பர்மனெண்ட் மேக்னட் சிங்க்ரோனஸ்
சிங்க்ரோனஸ் மோட்டார், டிசி மோட்டார், இந்த மாதிரி நிறைய மோட்டார்ஸ் இருக்குது. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஏசி சிங்க்ரோனஸ் மோட்டார் அப்படிங்கிற அந்த டைப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 கூலண்ட் வந்து நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூல் பண்ணுறதுக்காகவும், அதே போல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூல் பண்ணுறதுக்கு அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு வைப்பருக்கு தேவையான அந்த வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கான ஏரியா தந்திருக்காங்க. இந்த கார் வந்து என்ஜின் இவி ரெண்டுமே கம்பைன் ஆகி டிரைவ் ஆகக்கூடியது தான் இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி. இந்த கார் ஸ்டார்ட் ஆகிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இவியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக நம்ம வந்து ஆக்சிலரேட்டரை கொடுக்குறோம், ஒரு 50-60 போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது என்ஜின் டிரைவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ஜின் டிரைவ் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசி சிங்க்ரோனஸ் மோட்டாரோட ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு பூத் ஸ்பேஸில் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த பூத் ஸ்பேஸில் இருக்கிற அந்த ஈவிக்கான பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவிக்கில் கன்வெர்ட் பண்ணுறப்ப அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய சார்ஜை எடுத்துக்கிட்டு இந்த ஈவியில் கார் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெக்கானிக்கல் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஒயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரினுடைய மேக்ஸிமம் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோன்னா 91 ஹெச்பியும் 122 Nm டார்க்கையும் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சிஸ்டமுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. வெறும் இவி மோட்டில் மட்டும் இந்த காரை வந்து நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். அது உள்ளே போகிறப்ப அதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இவி மோட்டில் மட்டும் 81 ஹெச்பியும் அதே போல் 141 Nm டார்க்கும் நம்ம இவி மோட்டில் மட்டும் வச்சு இந்த காரை டிரைவ் பண்ண முடியும். என்ஜின் ப்ளஸ் இவி ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி டிரைவ் பண்ணுறப்ப நம்மளால் 113 ஹார்ஸ் பவர் இந்த சிஸ்டம்னால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஹைப்ரிட்னுடைய மைலேஜ் வந்து ஏஆர்ஐ சர்டிஃபைட் படி பார்த்தீங்கன்னா 27.87 கிலோமீட்டர் தந்திருக்காங்க. பட் கஸ்டமர்னுடைய ஃபீட்பேக்கை வச்சு பார்க்குறப்ப 25லேருந்து 26 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் இதனுடைய மைலேஜ் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம பானட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். வானட் வந்து நல்ல ஹெவியாகவே இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். நம்மளுக்கு ஹேண்டில் வந்து ரெக்வஸ்ட் சென்சார் கூட கொடுத்துருக்காங்க இந்த காரில். இந்த காரினுடைய கீயை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். கீ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டொயோட்டாவுடைய லோகோ வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறனால தெரியல, பட் இது பின்னால் இருக்குது. அதே போல் லாக் அன்லாக் இது மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீ ஃபோப். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டோர் பேடை பார்த்துட்ருக்கோம். டோர் பேடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. டோருக்கான ஓப்பனர் இருக்குது அண்டு டோரை லாக் பண்ணுறதுக்கான அந்த கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் நம்மளுக்கு இந்த லெதரேட் ஃபினிஷ் வந்து இந்த இடத்துல இருக்குது. மேலே வந்து நம்மளுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தந்திருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸுக்கான அந்த ஸ்விட்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தந்திருக்காங்க. இந்த டிரைவருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டச் விண்டோ வந்து தந்திருக்காங்க. அதே போல் டோர்ஸுக்கான அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஓஆர்விஎம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஜாய்ஸ்டிக் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாட்டிலுக்கான ஹோல்டர் இருக்குது. அதே போல் ஸ்பீக்கருக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து டிரைவர் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ டிரைவர் சீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட் சீட் டைப்பில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து உட்கார்றப்ப நல்லா சீட்டோட ஹோல்டாகி உட்கார முடியுது. ஸோ இந்த ஸ்டீரிங் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஹேண்டியாக இருக்குது. அதே சமயத்தில் சின்னதாகவும் இருக்குது. சென்ட்ரல் டொயோட்டாவுடைய லோகோ இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரைட் சைடில் நம்மளுக்கு க்ரூஸ் சம்மந்தப்பட்ட கண்ட்ரோல்லாம் இருக்குது. அதே போல் டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக்ஸில் வந்து இந்த ஸ்டீரிங் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலுமினியம் ஃபினிஷ்ல இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தோன்னா நம்மளுக்கு சன்ஷேட் தந்திருக்காங்க. ஸோ இந்த சன்ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லோ லைட் வந்து ஒன்று எரியுது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஆஃப் ஆகிடுது. அதே போல் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோன்னா ரீடிங் லைட் வந்து லெஃப்ட் அண்டு ரைட் பேசஞ்சருக்கு தந்திருக்காங்க. அதே போல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கூலர்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து தந்திருக்காங்க. டொயோட்டாவுடைய லோகோ வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ஆன் பண்ணோன்னே வந்துடுது. அதே போல் கீழே வந்தோன்னா நம்மளுக்கு ஹசார்ட் லைட்ஸ் வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதே போல் ஏசிக்கான அந்த வென்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி யூனிட் வந்து இந்த மாடலில் தந்திருக்காங்க. அதே கீழே வந்தோன்னா நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த பட்டன் இருக்குது. 12 வோல்ட்டுக்கான இந்த சார்ஜிங் சாக்கெட் வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதே போல்
யூஎஸ்பி போர்ட்டும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த காரில் இருக்கக்கூடிய கியர் சிஸ்டம் வந்து நம்ம பார்க்குறோம். இ-டிரைவ் அப்படிங்கிற கியர் சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இ-டிரைவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இசிவிடி அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க. பேசிக்கலாக இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா எந்த கியரில் போகணும் அப்படிங்கிறத அந்த சிவிடியை முடிவு பண்ணும். இதனுடைய இவி வேற கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது இவியில் ட்ரைவ் ஆகணுமா, அதுக்கப்புறம் எப்போ வந்து அது என்ஜினுக்கு கன்வெர்ட் ஆகணும், இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ-டிரைவே வந்து நம்மளுக்கு பார்த்துக்கும். நம்ம எந்த விதத்துலையும் இவிக்கு கன்வெர்ட் ஆகிறதோ இல்லை என்ஜினுக்கு கன்வெர்ட் ஆகிறதோ பண்ண தேவையில்ல. இந்த இ-டிரைவ் சிஸ்டமே அந்த ஒர்க் எல்லாமே பண்ணிடும். ஸோ இந்த இ-டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிவர் கொடுத்துருக்கு. இந்த லிவரில் நம்ம வந்து பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி வென்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷ் தந்திருக்காங்க. அதே போல் கன் மெட்டலில் நம்மளுக்கு ஒரு பார் வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு ரைட் சைட்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாக்லேட் கலரில் லெதர் ராப் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஹாட் பிளாஸ்டிக் இருக்குது, க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஸோ க்ளவ் பாக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவையான அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த க்ளவ் பாக்ஸில் நம்மளுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து நம்மளுக்கு சன்ரூஃப் தந்திருக்காங்க. ஸோ சன்ரூஃபுக்கான கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு இந்த 5000 VMக்கு கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் லேயருக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ சன்ரூஃப் பாருங்கள், ரொம்பவே பெருசாக தந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய சன்ரூஃப் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் நின்றுட்டு எது வேணாலும் பார்க்கலாம். ரொம்பவே ப்ராடாக இருக்கிற பர்சன்ஸ் கூட நம்ம இந்த சன்ரூஃபில் நின்றுக்கிட்டு நல்லா வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த சன்ரூஃப் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போகிறோம் அப்படின்னா இது என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர் இருக்குது. ஸோ அந்த லேயரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது டாப் வேரியன்ட்ன்றனால ஆர்கமஸ் சரவுண்ட் சிஸ்டம் வந்து தந்திருக்காங்க. ஸோ டொயோட்டாவுடைய ஸ்பீக்கர் தான், பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கமஸ் சரவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா இன்ஃபோடெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ரேஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே, டேட் அண்ட் டைமு, இதெல்லாமே நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஹைப்ரிட் காருன்றனால நம்மளுக்கு இந்த எனர்ஜி ஃப்ளோவை வந்து செக் பண்ண முடியும். ஸோ எனர்ஜி ஃப்ளோவை பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த காரில். நம்மளுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ எதில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு பவர் வருது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ வரும். அதே வந்து நம்மளுக்கு என்ஜினில் டிரைவ் ஆகுது அப்படின்னா என்ஜின் ஆரஞ்சு கலரில் வந்துடும். ஸோ ஆரஞ்சு கலரில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ வரும். ஸோ என்ஜினில் டிரைவ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீம்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். உங்களுக்கு உள்ள ஓட்டுறப்ப எந்த வித்தியாசமே தெரியாது, என்ஜினில் ஓடுதா இவியில் ஓடுதா அப்படிங்கிறதுலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது மூலியமாக மட்டும்தான் இது என்ஜினில் டிரைவ் ஆகிட்டு இருக்குதா இல்லை இவியில் டிரைவ் ஆகிட்டு இருக்குதா அப்படின்றது தெரியும். என்ஜினில் டிரைவ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அதே இவியில் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவில் போகிறப்ப, அதாவது நீங்கள் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்லாம் போகிறப்ப உங்களுக்கு இது வந்து இவியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது பேட்டரியில் இருக்கிற பவரை எடுத்து உங்களுக்கு மோட்டார் மூலியமாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் என்ஜின் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ஜின் ஆன் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ஜினில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேட் ஆகிற பவர் பார்த்தீங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேஷனாக வருது. இப்போ நான் வந்து ஐடியலில் நிற்கிறேன், அதாவது வண்டி மூவ்மெண்ட்டில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வீலுக்கு வந்து பவர் என்ஜின் சைட்லேருந்து போகல. பட் நம்ம வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கிறப்ப இந்த என்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் சார்ஜ் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலுக்கும் அந்த பவர் சப்ளை ஆகி வீலும் ரன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எனர்ஜி ஃப்ளோவில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம். மற்ற என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காரினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி இவி அப்படின்னு வந்து ஒரு சிக்னல் வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகிற சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இவியில் இருக்குது. ஸோ கார் வந்து நம்ம
மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது வந்திருக்குது. இந்த எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம். நம்ம வந்து ஷோரூமில் நின்றுட்டுருக்கோம், அதனால் அதை வந்து செக் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வண்டி பார்க்கிங்கில் இருக்கிற 0 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பவர் மோடு, அதுக்கப்புறம் ஈகோ மோடு இந்த மாதிரியான இருக்கும். ஸோ அதில் நம்ம எது செலக்ட் பண்ணி ஓட்டுறோமோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிளிங்க் ஆகும். அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்துடுது. அதே போல் கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்துடும். அதே போல் மற்ற சிக்னல்ஸ் எல்லாமே இது உள்ள நம்மளுக்கு வந்துடும். அதே போல் ஸ்டீரிங்கில் இருக்கிற பட்டன் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த நேவிகேஷன் வந்து வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கான வார்னிங் வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, ஃபியூவல் எக்கனாமி, இது போல் ஃபியூவல் எக்கனாமி ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து இது உள்ள வந்துடுது. ஓடோமீட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸாக இருக்குது. அடுத்ததாக நம்ம கியர் லிவருக்கு கீழே பார்த்தோன்னா இவி மோடு அப்படின்னு வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த காரை ஃபுல் அண்ட் ஃபுல் இவி மோடு பயன்படுத்தி ஓட்ட முடியும். இவி மோடில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப அதிக வேகம் அப்படிங்கிறது நம்மளால் இதை இவி மோடை பயன்படுத்தி போக முடியாது. டிராஃபிக்கில் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அந்த இவி மோடை ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஓட்ட முடியும். பட் நம்மளுக்கு இவி மோடு ஓட்டுறப்ப பேட்டரியில் சார்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஒருவேளை சார்ஜ் இல்லைன்னா நம்ம என்ஜின் மூலியமாக டிரைவ் பண்ணி சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த இவி மோடை ஃபுல்லாக பயன்படுத்தி ஓட்டலாம். டிரைவ் மோடு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈகோ ஸ்போர்ட்ஸ், அதுக்கு அதே போல் வந்து சிட்டி அப்படின்னு மோட் இருக்குது. ஸோ அந்த மோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரைவ் மோடை சேஞ்ச் பண்ணி டிரைவ் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 பேசஞ்சருக்குமே வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த வென்டிலேட்டட் சீட்ஸுக்கான கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதே போல் கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவலாக தான் தந்திருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சிருது. அதே போல் நம்மளுக்கு கப் ஹோல்டருக்கு பின்பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு உள்ள டெப்த்தாக வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் நம்ம ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் சீட்டில் இருக்கிறது போலவே நம்மளுக்கு அந்த குரோமியம் ஃபினிஷ், அதே போல் சாக்லேட் கலரில் லெதரேட்டு வந்து பண்ணியிருக்காங்க டோர் பேடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ்க்கான அந்த கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்விட்ச் வந்து அந்த இடத்துல தந்திருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு இருக்க பேசஞ்சருக்கும் மிரர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் ஓப்பன் பண்ணால் எல்லோ லைட் வந்து நம்மளுக்கு எரியுது. அதே போல் மிரர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆஃப் ஆயிரும். அதே போல் லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா ஸ்டீரிங்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் புஷ் பட்டன் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குரோமியம் ஃபினிஷ்குள்ளே அந்த பவர் பட்டன் இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான் நம்மளுக்கு. அதே போல் இதில் வந்து ஹெட்அப் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இந்த காரில் இருக்குது. ஸோ இந்த ஹெட்அப் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ கார் வந்து என்ஜின் ஆன் பண்ணுறப்ப அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு HUD டிஸ்பிளே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஹெட்அப் டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹெட்அப் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து இதில் சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது என்னென்ன தெரியுது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 கிலோமீட்டருக்கு. ஸோ நான் வந்து ஐடியல் இருக்கேன். அண்டு பார்க்கிங் ஸ்டேஜில் வந்து கியர் லிவர் வந்து இருக்குது, அந்த டைம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த சிக்னல் வந்து காமிக்குது. இதே போல் டிரைவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் இந்த ஹெட்அப் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான சில டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்அப் டிஸ்பிளேல. ஸோ இந்த ஹெட்அப் டிஸ்பிளே நம்ம தேவைன்னா வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு தேவைப்படலை அப்படின்றனால இப்போ வந்து நான் அந்த HUD டிஸ்பிளேவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெட்லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஸ்விட்ச் வந்து தந்திருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் இருக்குது. அதே போல் பெட்ரோல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிலரேட்டர் அண்டு பிரேக் பெடல் மட்டும் தான் இதில் வரும். ஸோ இது ஒரு டிரைவ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு கிளச் பெடல் அப்படிங்கிறது வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட் பெடல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தந்திருக்காங்க. ஸோ டெட் பெடலில் தான் நான் வந்து கால் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரியர் ரோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரியர் ரோவில் ஓகே, ரியர் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹூக் வந்து தந்திருக்காங்க கேரி பண்ணுற மாதிரி. டோரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பாருங்கள் ஒரு ரீடிங் லைட் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டினுடைய கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லணும். ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹெட் ஸ்பேஸ் பாருங்கள், நான் ஒரு 5.5 இருப்பேன். ஹெட் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஒரு 6 அந்த மாதிரி ஃபீட்டில் போகிறப்ப வந்து கொஞ்சம் வந்து இந்த ஹெட் ஸ்பேஸ் வந்து டைட்டாக இருக்கலாம். அதே போல் தை சப்போர்ட் வந்து சொல்லணும். தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டான தை சப்போர்ட் வந்து இருக்குது. அதே போல் இங்கே வந்து எனக்கு ஆம்ரெஸ்ட் மாதிரி இருக்கிறனால நான் ட்ராவல் பண்ணுறப்ப இந்த இடத்துல நான் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே
அதே போல் இந்த விண்டோ பாருங்கள் நல்லா ஒய்டராக வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த விண்டோ வந்து இருக்குது. அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீ சப்போர்ட். ஸோ சீட்டை வந்து நான் ஃபுல்லாக பின்னால் கொண்டு வந்து வச்சுருக்கேன் டிரைவர் சீட்டை. அப்படி வச்சுமே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீ வந்து எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் ஆகல. நல்ல பெரிய நீ ஸ்பேஸாகவே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் பார்த்தீங்கன்னா நல்லா முன்னால் இருக்கக்கூடிய சீட்டு கூட டக் பண்ணி என்னால் நல்லா ட்ராவல் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் ஹோல்டரோட நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக நிற்கிது. நம்மளால் அதனால் ஹேண்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேசஞ்சருக்குமே ஹெட் ரெஸ்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ 3மே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். 2 பேசஞ்சர் வந்து இதில் நல்லாவே உட்காந்து போகலாம். 3 பேசஞ்சர் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். பட் ரொம்ப வந்து கன்ஜஸ்டடாக இந்த கார் வந்து இருக்காது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டிரைவருடைய ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி வென்ஸ் தந்திருக்காங்க. ஸோ அந்த ஏசி வென்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரோலர் வந்து ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு யூஎஸ் போர்ட் வந்து 2 போர்ட் வந்து தந்திருக்காங்க. அதே போல் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்னதாக ஏதாவது திங்ஸை வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. அண்ட் இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பல்ஜியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட் கார்ன்றனால இந்த இவி சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போகும். அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பல்ஜியா இருக்கும். அதே போல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கோ பேசஞ்சருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து டோர் பேட்ஸ்ல இருந்துச்சோ அதே தான் சேம் இதுலயும் இருக்குது. கார்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்கிரஸ் எக்ரஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. ரொம்ப ஈஸியாவே எஃபோர்ட்லெஸ்ஸா நம்மளால ஏறி இறங்கிக்க முடியுது. இவ்வளோ நேரம் வந்து நம்ம டொயோட்டாவுடைய அர்பன் க்ரூசர் ஹை ரைடர்லேயே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கூட நியோ வேரியன்ட் இருக்குது. இந்த நியோ வேரியன்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தோன்னா இந்த வண்டியினுடைய என்ஜின் ஃபர்ஸ்ட் நியோ வேரியண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ நியோ வேரியண்ட்டினுடைய என்ஜின் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இருக்கிற என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுசுகி கொலாபரேஷனில் இருக்கிற K15 என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியோ டிரைவில் நம்மளுக்கு இந்த என்ஜின் வரும். அதே ஹைப்ரிட் என்ஜினில் நான் சொன்ன மாதிரி TNGA என்ஜின் வித் ஏசி சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1.5 லிட்டர் நம்மளுக்கு இதில் சுசுகி கொலாபரேஷன் என்ஜின் வந்து வரும். இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா முழுக்க கம்பஷன் என்ஜினில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு நான் ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பானட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அண்ட் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்ரிட் வேரியண்ட்டில் பார்த்தோம் நம்மளுக்கு இந்த இடத்துல பேட்டரி பேக்கேஜ் வரும். அதாவது அது வந்து ஹைப்ரிட் மாடலில் பேட்டரி பேக்கேஜ் வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூட் ஸ்பேஸில் அதில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வந்து இருக்கும். பட் நியோ வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு கம்பஷன் என்ஜினில் முழுக்க ஒர்க் ஆகிறனால எந்த விதத்துலையுமே பூட் ஸ்பேஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. 355 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிரும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு அதில் இருக்கிறது போலவே நம்மளுக்கு லேம்ப் வந்து ஒன்று வந்துடும். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் சாக்கெட் வந்து இதில் ஒன்று நம்மளுக்கு வந்துடும். ஸோ பூட் ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் இதெல்லாம் கிடைக்கிறதுன்றது நியோ வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நியோ வேரியண்ட்டா ஹைப்ரிட் வேரியண்ட்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு சேமாக தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல நியோ வேரியண்ட் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு பாருங்க. அதே நம்ம ஹைப்ரிட் போகிறப்ப ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி பேட்ச் வந்து மாறி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியோ வேரியண்ட்டுக்கும் ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இந்த டொயோட்டாவுடைய ஹை ரைடர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி வந்து பார்க்கறதுக்கு எப்படி நல்ல ஒரு மேசிவாக இருக்குமோ அதே போல் இந்த கார் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஜைஜாண்டிக் லுக்கை வந்து தருது. இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு பக்கத்தில் பிடதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டொயோட்டாவுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் தான் இந்த ஹை ரைடர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியோ வேரியண்ட்டுடைய மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு யூசர் மைலேஜாக 16 to 17 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமமாக கிடைக்குது. இந்த டொயோட்டாவுடைய ஹை ரைடர்னுடைய ஹைப்ரிட் வேரியண்ட்டுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 16.66 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி 20.39 லேக்ஸில் வருது. ஸோ நம்ம கூட இருக்கிறது டாப் வேரியண்ட் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா 20.39 லேக்ஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வருது. அடுத்ததான் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியோ வேரியண்ட். இந்த நியோ வேரியண்ட்டினுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 11.14 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி 17.44 லேக்ஸ் வரைக்கும் இதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டொயோட்டாவுடைய அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒருவேளை சேலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா
டொயோட்டாவை சம்மந்தப்பட்ட வேறு விஷயங்கள் தெரியணும், டொயோட்டா அர்பன் க்ரூசரை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலுமே சரி, நம்ம சேலம் கந்தம்பட்டி கிட்ட இருக்கிற ஆனமலைஸ் டொயோட்டாக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இங்கே நேரடியாக வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டொயோட்டா சம்மந்தப்பட்ட வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் அதிகமாக கார் சேல் பண்ணுற கண்ட்ரீஸில் இந்தியா தற்போது 3வது இடத்துல இருக்குது. இதே போல் அதிக காரை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்லையும் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் கார் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாருதி சுசுகி, டொயோட்டா, மஹிந்திரா, கியா அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்கள் வந்து இங்கே கார் மார்க்கெட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய கார்ஸை பெரிய அளவில் விளம்பரங்கள் மூலியமாக முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே கார் சந்தையில் ஆர்வம் இருக்கவங்க அதிக கம்பெனிஸ் இருந்தாலுமே கூட அவங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எந்த கார் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றின பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் பல மக்கள் காரை பற்றின விஷயங்கள்லாம் ஆழ்ந்த நுணுக்கம் அப்படிங்கிறது இல்லாதவங்களாக இருக்காங்க. அதில் இருக்கிற பலரும் காரை வாங்கணும் அப்படிங்கிற முடிவில் மட்டும் தீர்க்கமாக இருப்பாங்க. மார்க்கெட்டில் அதிக அளவில் இந்த கார் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறனால தங்களுக்கு ஏற்ற கார் எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுல பல குழப்பத்தில் அவங்க வந்து இருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் அதே போல் எந்த கார் வாங்குறது அப்படிங்கிறத குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுடைய கார் விமர்சனம் சேனல் சார்பாக உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ, அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ரெண்டல் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃபேமிலி கார் அல்லது நீங்கள் டெய்லி யூசேஜ் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் காராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களுடைய கார் விமர்சனம் சேனல் சார்பாக கொடுக்க இருக்கும். அந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேமை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் என்னவோ அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி கொடுத்துக்கோங்க. ஒருவேளை சிட்டியில்னா உங்களுடைய நியரஸ்ட் சிட்டி எதுவோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பட்ஜெட் ஆஃப் த கார், நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து கார் வாங்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 lakhஸில் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா 5 lakhs அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 10 lakhஸில் வாங்குறீங்கன்னா எவ்வளவோ உங்கள் பட்ஜெட் அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா ஃபியூல் டைப் இருக்கும். ஃபியூல் டைப்பில் வந்து நீங்கள் பெட்ரோல் கார் வாங்குறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதை கொடுங்க. டீசல் அல்லது சிஎன்ஜி அல்லது இபி எது உங்களுடைய ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் ஆஃப் த கார் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பர்பஸுக்கு கார் வாங்க போகிறீங்க, ஃபேமிலி பர்பஸுக்கு வாங்குறீங்கன்னா ஃபேமிலி செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை டெய்லி யூசேஜுக்கு வாங்குறீங்க அப்படின்னா டெய்லி யூசேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரெண்டல் பர்பஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இல்லாத ஆப்ஷனாக நான் வேறு ஒரு பர்பஸுக்கு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் அதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அடிஷனல் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அடிஷனல் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். அதே போல் நீங்கள் அதர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அதர் பர்பஸுக்காக அந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்றத கூட இந்த அடிஷனல் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து கீழே இருக்குது பாருங்கள், அந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து சொல்லுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 minutes உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் வந்து நடக்கும். இந்த 30 minutesல உங்களுக்கு எந்த விதமான கார் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கூட இந்த கன்சல்டேஷனில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கன்சல்டேஷனுக்கான சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500 rupees. ஸோ இதை கேட்டவுடனே நீங்கள் வந்து பயந்துக்க வேணாம். நம்ம இப்போ தமிழ் வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கோம். ஸோ இந்த வைகாசி மாதத்தில் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுற 25 பேருக்கு நம்ம இந்த கன்சல்டேஷனை ஃப்ரீயாகவே தரலான் இருக்கிறோம். ஸோ எக்ஸாக்டாக வைகாசி மாதம் 1லேருந்து 32, இங்கிலீஷ் டேட்டில் சொல்லணும்னா May 14லேருந்து June 14, இந்த இடைப்பட்ட காலத்தில் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுற 25 பேருக்கு இந்த கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். கன்சல்டேஷன் உங்களுக்கு கூகுள் மீட்டில் முழுக்க வீடியோ காலில் தான் நடக்கும். ஸோ இந்த கன்சல்டேஷனில் நீங்கள் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாகவே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.